ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது மைய நாட்டு அளவீடுகள் பற்றி. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த புள்ளிவியல் முறைகளில் பின்பற்றப்படுகின்ற எளிய புள்ளிவியல் முறைகளாக மைய நாட்டு அளவீடுகள், பிரிக்கை அளவீடுகள் போன்றன காணப்படுகின்றது. அந்த வகையில் மைய நாட்டு அளவீடுகளில் 3 வகையான அளவீடுகள் காணப்படுகின்றது. அவற்றினை அவதானிக்கின்ற போது ஒன்று ஆகாரம், 2வது இடையம், 3வது இடை. ஆகாரம் பற்றி அவதானிக்கின்ற போது குறித்த ஒரு தரவு பெரம்பல் ஒன்றில் அதிக தடவைகள் காணக்கூடிய மீடுரன் பெருமானத்தினை ஆகாரம் என்று சொல்லுவார்கள். கூட்டமாக்கப்படாத தரவு பெரம்பல் ஒன்றில் காணப்படுகின்ற அதிக எண்ணிக்கையை கொண்ட பெருமானம் ஆகாரம் என்று கூறப்படும். கூட்டமாக்கப்பட்ட தரவு பெரம்பலில் அதிகமாக ஆகாரம் காட்டப்படுவது வகுப்பா இடை பெருமானத்தில் ஆகும். இது ஆகார வகுப்பு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. சில சந்தர்ப்பத்தில் ஒரு ஆகாரம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆகாரங்கள் காணப்படலாம். தரவு பெரம்பலில் ஆகாரங்கள் இருக்கின்ற போது ஒரு ஆகாரம் என்றாலும் 2 ஆகாரம் என்றாலும் ஈராகாரம் என்று சொல்லியும் 2க்கு மேற்பட்ட ஆகாரங்கள் காணப்பட்டால் அதனை பல்லாகாரங்கள் என்று சொல்லியும் அழைக்கப்படும். குறிப்பாக ஒரு பொது பெருமானம் ஒன்று தேவைப்படுகின்ற பட்சத்தில் ஆகாரத்தை பயன்படுத்துதல் மிக பொருத்தமானதாக காணப்படும். அடுத்ததாக இடையம் பற்றி பார்ப்போம். இடையம் எனப்படுவது ஒரு தரவு பெரம்பல் ஒன்றினை ஓர் ஒழுங்கு வரிசையில் அமைத்துக் கொள்கின்ற போது அதன் மத்தியில் அமைகின்ற பெருமானம் இடையம் என்று சொல்லுவார்கள். தரவு பெரம்பல் ஒன்றின் மேலறை பகுதி மற்றும் கீழறை பகுதி என்பனவற்றை 2 சமமாக பிரிக்கின்ற போது ஒரு புள்ளியாக ஒரு இலக்கம் ஒன்று வரும். அந்த இலக்கத்தினை இடையம் என்று சொல்லி கூறுவார்கள். தரவு பெரம்பலில் உள்ள பெருமானங்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு ஒற்றை எண் இலக்கமாக இருந்தால் இடையானது நடுப்பெருமானமாக காணப்படும். தரவு பெரம்பல் ஒன்றில் உள்ள பெருமானங்களின் மொத்த எண்ணிக்கை இரட்டை இலக்கமாக இருந்தால் இரட்டை இலக்க இடையானது 2 நடுப்பெருமானங்களுக்கு இடையிலே காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் நம்பர்ஸ் தந்திருக்கிறாங்க, ஒரு மார்க்ஸோ ஏதாவது ஒன்று தந்திருக்கிறாங்க. அந்த மார்க்ஸின் எண்ணிக்கைகள் டோட்டலாக 28 இருக்குன்னு சொன்னால் அதில் நாங்கள் இடையத்தை நாங்கள் எப்படி காண போகிறோம்னு சொன்னால் அந்த 28ஓட +1 ஒன்றை கூட்டி 2ஆல் பிரிக்க போகிறோம். 2ஆல் பிரித்தா 29/2 ஸோ 14.5 என்று சொல்லி அந்த இடையமானது காணப்பட போகின்றது. அதனால் நாங்கள் இனி அதுக்குரிய இடையத்தை நாங்கள் காண போகிறோம்னு சொன்னால் 14வது ஈட்டையும் 15வது ஈட்டையும் கூட்டி 2ஆல் பிரித்து அந்த இடையத்தினை கண்டுகொள்வோம். 14வது ஈட்டு 50 என்றும் 15வது ஈட்டு 52 என்றும் நாங்கள் வைத்துக்கொண்டால் அதை 2ஆல் பிரிக்கையில் எங்களுக்கு இடையம் 51ஆக காணப்படும். இந்த இடையத்தினை பொறுத்தவரை சனத்தொகை தரவுகளின் பெரம்பலில் எடுத்து காட்டுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படும். தரவு பெரம்பலில் சராசரியை எடுத்து காட்டாமை இதன் குறைபாடாக இருக்கின்றது. அடுத்ததாக இடை பற்றி அவதானிப்போம். இடையினை பொறுத்தவரை இந்த இடை என்பது ஒரு தரவு பெரம்பலின் சராசரி பெருமானத்தினை தான் குறித்து நிற்கும். தரவு பெரம்பல் ஒன்றின் பெருமானங்களின் மொத்த கூட்டுத்தொகையினை அந்த தரவுகளின் எண்ணிக்கையால் பிரிக்கின்ற போது சராசரி இடையானது பெறப்படும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை அவதானித்தால், இப்போ ஒரு கிளாஸில் மார்க்ஸ் ஒரு பிள்ளைங்க மார்க்ஸை வச்சு நாங்கள் பார்க்க சொன்னால் எல்லா சப்ஜெக்ட்ஸுன்ற மார்க்ஸையும் நாங்கள் டோட்டலாக கூட்டோம். 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் 8 சப்ஜெக்ட்ஸுன்ற மார்க்ஸையும் டோட்டலாக கூட்டி 8ஆல் பிரிக்க வர்ற விட தான் இடை என்று சொல்லுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைய நாட்டு அளவுகள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.